Dear students, I am Kannan, your math teacher. In this video, you are going to learn 12th Maths. Chapter 1, Applications of Matrices and Determinants. The concept is system of linear equation in matrix form. A system of m linear equation in n unknowns in the following form. So we have the m equation, but it has n unknown. The format of equation எப்படி இருக்குன்னு பாருங்க. a11 x1, a12 x2, a13 x3 dash dash a1n xn that is equal to b1. It's going on. இதே மாதிரி போயிட்டு இருக்குங்க. வந்து a21 x1, a22 x2 dash dash a2n xn that is equal to b2. அப்போ லாஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a m1 x1, a m2 x2, a m3 x3 dash dash a mn xn that is equal to bm. ஸோ இது வந்து இட் ஹாஸ் m ஈக்குவேஷன் n unknown இருக்க மாதிரி லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர் த கோஎஃபிஷியன்ட்ஸ் aij இல்லை i வந்து கோஸ் அப் டு i வந்து எப்படி இருக்குன்னா 1 to m வரை இருக்குது, j வந்து கோஸ் அப் டு 1 to n வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி bk அப்படின்றது எப்படி இருக்குன்னா கேவோட வேல்யூ வந்து 1 up to m வரைக்கும் ஆர் த கான்ஸ்டன்ட். இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐஜேயில் வந்து i வந்து 1 to m, j வந்து 1 to n, பிகேயில் கே வந்து 1 to m வரைக்கும் இருக்குது. தி ஆர் த கான்ஸ்டன்ட். இஃப் ஆல் த பிகேஸ் ஆர் ஜீரோ, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா வேல்யூமே ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அபோவ் சிஸ்டம் இஸ் கால்டு த ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஆன் த அதர் ஹேண்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் பிகே இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் ஏதாவது ஒன்று வந்து நாட் ஈக்குவல் ஜீரோவாக இருந்துச்சுன்னா தட் இஸ் அ நான் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா தென் த அபோவ் சிஸ்டம் இஸ் கால்டு த நான் ஹோமோஜினியஸ் system of linear equation. Okay, if there exists a value, ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸிஸ்டாக இருக்குது. என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா a1 a2 dash dash up to an ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸிஸ்டாக இருக்குது. எதுக்கு? ஃபார் x1 x2 up to xn ரெஸ்பெக்டிவ்லி. இந்த a1 a2 a3ன்ற வேல்யூ வந்து x1 x2 x3க்கு வந்து எக்ஸிஸ்டாக இருக்குது, அதாவது சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுது ரெஸ்பெக்டிவ்லி ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக. a1 வந்து x1க்கு, a2 வந்து x2, a3 x3 இப்படி வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது அப்படின்னா எவ்ரி ஈக்குவேஷன். அதே மாதிரி இட் சாட்டிஸ்ஃபைஸ் த எவ்ரி ஈக்குவேஷன்ஸ். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஈக்குவேஷனுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஃபஸ்ட் ஒன்லையும் சாட்டிஸ்ஃபைஸ், செகண்ட் ஒன் சாட்டிஸ்ஃபைஸ் த எவ்ரி சிஸ்டம், சாட்டிஸ்ஃபைஸ் த எவ்ரி ஈக்குவேஷன். தென் த ஆர்டர்ட் n tuple a1 a2 dash dash an is called the solutions. அப்போது இந்த a1 a2 an இருக்குல்ல அப் டு an வரைக்கும் இருக்கலாம் வந்து சொல்யூஷன்ஸ் ஆஃப் திஸ் ஹோல் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த above சிஸ்டம் கேன் பி புட் இன் அ மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஓகே, இந்த மேலே இருக்கிற இந்த இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுறேன். மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு வந்து வி ஆர் டேக்கிங் மேட்ரிக்ஸ் ஏன்றது எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த x1 x2 x3 x1 அதே மாதிரி இந்த இதோட கோஎஃபிஷியன்ட்ஸை ஃபுல்லாக சேர்த்து ஒரு மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற அந்த இதை என்ன செய்கிறோம்? அதனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து ஃபஸ்ட் ரோ ஆகும், செகண்டில் இருக்கிறது செகண்ட் ரோ, அப்படியே நம்ம எடுத்துகிட்டே வரோம். ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்துட்டு இது ஃபுல்லாக ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது ஒன்று ஆர்டர் வந்து m cross n மேட்ரிக்ஸஸ் ஃபார்ம்டு வித் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x1 x2 x3 xn. Okay, the first row of A formed by the coefficient of x1 x2 x3 dash dash xn in the same order in which they occurs in the first equation. Likewise, the other rows of A formed. Okay, the first column is formed by the coefficient of x1 in the m equations in the same order. The other columns are formed in the similar way. Okay, so இப்போ நம்ம இந்த ரோ அண்ட் காலம் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து x is a matrix, ஒரு காலம் மேட்ரிக்ஸ். இது வந்து அந்த வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம். என்ன இருக்குது? அன்னோன் வந்து என்ன இருக்குது? x1 x2 x3 xn. be the n cross 1 ordered column matrix formed by the unknown x1 x2 x3 dash dash xn. Okay, b is another one column matrix. அது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கான்ஸ்டன்ட் b1 b2 b3 dash dash bn. be the m cross n ordered columns matrix formed by the right hand side constant b1 b2 b3 bk. Then we get what is that? A into x, a capital X. ஏன்றது வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், x is a unknown x1 x2 x3 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அகெயின் வில் கெட் திஸ் ஃபார்மேட். என்ன ஃபார்மேட் இருக்கும்? நம்ம அந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிரும். தட் இஸ் ஈக்குவல் டு b1 b2 b3 bk, தட் இஸ் ஈக்குவல் டு b இருக்கு. அப்போ we have the format of ax equal to b.
அப்போது இந்த லீனியர் ஈக்குவேஷன் ax equal to b என்ற ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணியாச்சு. தென் ax equal to b the matrix equation involving the matrices is called the matrix form of the system of linear equation. So ax equal to b is called the matrix form of the system of linear equations. Okay. The matrix A is called the coefficient matrix of the system of the system, and the matrix a11 a12 a13 a1n இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ஒரு லைன் போட்டுட்டு இன்னும் ஒரு காலம் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த மேட்ரிக்ஸோட இன்னொரு காலம் b1 b2 b3 bn இந்த மாதிரி ஒரு அடிஷனலாக ஒரு காலம் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ். இது நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் தான் நமக்கு தேவைப்படும். ஓகே, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ஒரு லைன் போட்டுட்டு அடிஷனலாக ஒரு காலம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஆட் பண்ணிக்கிட்டேன்னா அது பேர் வந்து ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். we denote this augmented matrix in the form of AB. அதில் அந்த செப்பரேட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். இட் இஸ் அ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த கான்செப்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஆஸ் அந்த எக்ஸாம்பிள் த மேட்ரிக்ஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த கோஎஃபிஷியன்ஸ் எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ரோ, இதில் இருக்க செகண்ட் ரோ, இதில் வந்து தேர்ட் ரோ எடுத்து ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து என்னோட வேரியபிள் வந்து எல்லாத்துலேயுமே எக்ஸ் ஒய் இசட், இதுவும் எக்ஸ் ஒய் இசட். அப்போ ஒரு சிங்கிள் காலம் மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சு எக்ஸ் ஒய் இசட். இதில் இருக்கிற கான்ஸ்டன்ட், இந்த கான்ஸ்டன்ட்ஸை வந்து ஒரு காலமாக ஃபார்ம் பண்ணியாச்சு. இதான் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மேட்டு. ஸோ இதோட வந்து நம்ம அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோட எக்ஸ்ப்ளனேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து சொல்யூஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படி பற்றி ஷார்ட்டாக பார்த்துடுறோம். நம்ம லோயர் கிளாஸில் இதெல்லாம் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப் பேப்பரில் இந்த மாதிரி 2 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா இதுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஃப் சீட்டில் பிளாட் பண்ணோம்னா ஃபஸ்ட் லைன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும், செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு இடத்துல மீட் பண்ணிச்சுன்னா அதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே கொடுத்துருக்க அந்த 2 லீனியர் ஈக்குவேஷனும் 2 ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணும்போது ஒரு இடத்துல மீட் பண்ணுது. ஒரே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுறதுனால இட் ஹேஸ் ஒன்லி ஒன் சொல்யூஷன். அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா யூனிக் சொல்யூஷன் சொல்கிறோம். ரைட்டா? இதை வந்து கிராஃபிக்கலாக சால்வ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது வந்து அல்ஜிப்ரிக்காவும் இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க. ரைட், நம்ம அந்த கன்க்ளூஷன் வந்துடலாம். கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we say that the system of இந்த மாதிரி இருந்ததுன்னா we say that the system is consistent and has unique solution அப்படின்னு சொல்லிடுறோம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், இட்ஸ் இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, இட் ஹேஸ் அ யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போ கேஸ் 2 எடுத்துக்கிறோம். இதில் another one system of 2 linear equations கொடுத்துருக்காங்க. இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷன்ஸ் வந்து இவங்க வந்து நம்ம அல்ஜிப்ரிக் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணியிருக்காங்க. சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா மெனி சொல்யூஷன்ஸ் கான்செப்ட் கிடைக்குது. இது எப்படி நம்ம கிராஃபிக்கலாக வெரிஃபை பண்ணுறோம்னா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணோம்னா போத் லைன்ஸ் கோயின்சைட் ஈச் அதர். ஒரு லைன் இன்னொரு லைன் வேணும் கோயின்சைடாக இருக்குது. அப்படி கோயின்சைடாக இருக்குன்னு அர்த்தம்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் ஆர் த சொல்யூஷன்ஸ். அப்போ இட் ஹேஸ் த மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ அதை தான் இந்த கன்க்ளூஷனில் கொண்டு வரோம். என்ன சொல்கிறோம், த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அப்போ முதல் நம்ம பார்க்கும்போது 2 லீனியர் ஈக்குவேஷன் இருக்கும்போது அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூனிக் சொல்யூஷன், அதாவது ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரெண்டாவதில் பார்க்கும்போது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, அதே டைமில் எப்படி இருக்குன்னா மெனி சொல்யூஷன். அப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது எல்லாமே சொல்யூஷன் இருக்கும். இது வந்து செகண்ட் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ கேஸ் 3 வரும். கேஸ் 3ல என்ன, அகெயின் 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். இதை நம்ம அல்ஜிப்ரா படியும் சால்வ் பண்ணி பார்க்குறோம். கிராஃபிக்கலாக சால்வ் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த 2 லைன் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகாமல் இருக்குது. 2 வந்து பேரல் லைன்ஸாக இருக்குது. இந்த 2 லைன்ஸ் வந்து பேரல் லைன். இந்த மாதிரி இருக்கும்போது நோ சொல்யூஷன் சொல்லணும். ஏன்னா 2 லைன் ஏதாவது ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கும், இல்லாட்டி கோயின்சைடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ரெண்டுமே ஒன்று டச் பண்ணாமல் பேரலாக இருந்துச்சுன்னா நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவெல்லாம் நம்ம லோயர் கிளாஸில் நம்ம பார்த்ததா அந்த கான்செப்டாக இதை இங்கே வந்து கிராஃபிக்கலாக சொல்லியிருக்காங்க, இந்த வந்து அல்ஜிப்ரிக்கலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கன்க்ளூஷன் வந்துடும். என்ன சொல்கிறோம்னா, அந்த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன். சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் அ நோ சொல்யூஷன். அப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது யூனிக் சொல்யூஷன் மெனி சொல்யூஷனாக இருக்கணும். இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது என்ன இருக்குன்னா நோ சொல்யூஷன்ஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம இந்த சொல்யூஷன்ஸ்ன்ற கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்த்தது. ஸோ we have a definition, that is a 1.8. என்ன சொல்கிறேன்னா, the system of linear equations having at least one solution is said to be consistent. The system of linear equation வந்து at least one solution அப்படி இருந்தாலே it is a consistent சொல்கிறோம். A system of linear equation having no solutions
is said to be inconsistent. அப்போ கன்சிஸ்டன்ட்னா இன்கன்சிஸ்டன்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் வந்து அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன் இருந்தால் அது கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன் இருந்தால் அது வந்து இன்கன்சிஸ்டன்ட். இது ஒரு டெஃபினேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபினேஷனை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடியா, இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸுக்கு தேவையான ஐடியாவுக்கு தான் வர்றோம். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்ற என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் கேன் பி அப்ளைடு ஒன்லி when the coefficients of matrix is a square matrix and non-singular ஓகே. இப்போ இந்த மெத்தட் எப்போ நம்ம அப்ளை பண்ண முடியும்னா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும் அண்ட் நான் சிங்குலராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ன்றதை நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ என்ன செய்யணும், இதோட எக்ஸ்ப்ளனேஷனுக்காக என்ன கொடுத்துருக்கேன்னா, கன்சிடர் த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். எப்படி இருக்குது, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்குது. இதில் வந்து ஏ வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குது. சின்ஸ் ஏ இஸ் அ நான் சிங்குலர், ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். நான் சிங்குலர் இருக்கணும் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்டாக தான் இருக்கும். அப்போ என்ன செய்யணும், இந்த ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்றது வந்து ப்ரீ மல்டிபிள் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஆன் போத் சைடு. ரெண்டு சைடும் ப்ரீ மல்டிபிள், ஏ இன்வர்ஸை ப்ரீ மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன இருக்குன்னா, ஏ இன்வர்ஸு ப்ரீ மல்டிபிள் அடுத்ததில் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரூல் எடுத்துக்கிறோம். ரூல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதனோட இன்வர்ஸ் எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு கிடைக்கும். இது வந்து ப்ராப்பர்ட்டி, மேட்ரிக்ஸ் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு கிடைக்கும். இதை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் ப்ரீ மல்டிபிள் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடு பண்ணுறோம். அப்போ ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பின்னு இருக்குது. இப்போ இந்த இதில் என்ன செய்கிறோம், ஏ இன்வர்ஸ் ஏக்கு நம்ம ப்ராக்கெட் எடுக்கிறோம். எடுக்கும்போது ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பின்னு இருக்குது. ஏ இன்வர்ஸ் படி மேலே இருக்கிற அந்த கான்செப்ட் பார்த்தா இங்கே ஐன்னு போடலாம். ஐ இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் தான் வரும். அப்போ கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. ஸோ இதான் வந்து ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த சொல்யூஷன்ஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஓகே, இதான் அந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ன்ற கான்செப்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. இப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷனாக இருக்கலாம், இல்லை 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன். இதான் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க 12th வந்து. 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷன், 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன். 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷன் பெரும்பாலும் XYன்னு இருக்குது. 3 வேரியபிள் வரும்போது XYZன்னு இருக்குது. இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. இனி வந்து இதை சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, எக்ஸசைஸில் இருக்க சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். Okay student, exercise number 1.3, solve the following system of linear equation by matrix inversion method. Okay, now the first question, first subdivision. So we have the two linear equations, 2x plus 5y equal to minus 2, x plus 2y equal to minus 3. It is a two linear equation in two variable, x and y are the variable here. So we want to solve this two linear equation, that means find the value of x and y using this method, matrix inversion method. ஓகே, இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த லீனியர் ஈக்குவேஷன் வந்து கன்வெர்ட் இன்டு த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ ரிசல்ட். இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் இஸ், இந்த கொடுத்துருக்க சிஸ்டமுக்கான மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னா, ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்கும். கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏ இன்ட்டு எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மேட்ரிக்ஸ், எக்ஸும் மேட்ரிக்ஸ், பியும் மேட்ரிக்ஸ். ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி வேரியபிள் மேட்ரிக்ஸ். இங்கே வேரியபிள் எண்டு எக்ஸ் அண்ட் ஒய், அதனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுக்கிறோம். 2 and 5, அடுத்து வந்து 1 and 2. இது வந்து ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணியாச்சு. தென் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய், அது ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணிட்டோம். அண்ட் கான்ஸ்டன்ட், அது ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேவா, ரைட்டு. ஸோ இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் கன்வர்ஷன் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் ஃபார் the linear equation, that is x is equal to a inverse of b. இதான் ஃபார்முலா, ரைட். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வேணும், a inverse வேணும். அடுத்தது b ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஓகே, a inverse வேணும்னா என்ன பண்ணணும், தட் இஸ் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் a நாட் ஈக்குவல் 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ a இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு வரும். அப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் a பார்த்துட்டு அப்புறம் a இன்வர்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அப்புறமா தான் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன செய்கிறோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார்க்குறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்ற என்ன பார்த்தீங்கன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் 2, 5, 1 and 2 எடுத்துட்டாச்சு. ஸோ எக்ஸ்பென்ஷன் மெத்தடு 2 × 2 எக்ஸ்பென்ஷன் 2 × 2 4 minus 1 × 5 5 that is equal to -1. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0, that meaning is a inverse exist. That meaning is determinant of a ஓட வேல்யூ வந்து ஆக்சுவலி -1. அதை நோட் பண்ணி வச்சுட்டாச்சு.
நெக்ஸ்ட் we need adjoint of A. அப்புறம் நமக்கு தேவை வந்து adjoint of A வேணும். ஸோ adjoint of A வந்து 2x2க்கு நம்ம ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து என்ன செய்கிறோம், லீடிங் டயகனல்ஸோட நம்ம பிளேஸை சேஞ்ச் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ரெண்டுமே 2ன்றனால பிளேஸை சேஞ்ச் பண்ணாலும் அதே தான் வரும், 2 and 2. அப்புறம் அனதர் டயகனலோட சிம்பிள்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். +5 -5 மாற்றுங்க, +1 வந்து -1 சேஞ்ச் பண்ணிக்க. தான் adjoint of A. adjoint of Aக்கு அடுத்து வந்து we need a A inverse. இப்போ A inverseக்கான ஃபார்முலா எடுத்துக்கிறோம். A inverseோட ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A inverse equal to 1/determinant of A into adjoint of A. இதான் வந்து என்னோடய ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் வேல்யூ அப்ளை பண்ணுறேன். தட் இஸ் A inverse equal to 1/-1. ஏன்னா determinant of A -1 தெரியும், adjoint of A நமக்கு தெரியும் என்ன இருக்குன்னா 2 - 5 -1 2. இப்போ 1/-1 again is -1. அப்போ அந்த -1 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு கிடைச்சிருக்க ஃபார்மேட் வந்து A inverse equal to 2 - 5 -1 2. So that is -1/-1 is a minus. So we are going to multiply the minus inside the matrix. Minus multiply பண்ணோன்னா இப்போ ஃபைனல் ஃபார்மேட் என்ன கிடைக்கும்னா A inverse equal to -2 + 5 +1 -2. ஸோ இதான் வந்து A inverse. இப்போ A inverse ஓகே. நம்ம இப்போ வந்து ஃபார்முலாவில் சொல்யூஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ சொல்யூஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் அப்போ சொல்யூஷன் இஸ் x is equal to formula we are going to write like this, x is equal to A inverse of B. x equal to A inverse of B. இதை அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக x அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சரி எக்ஸ்ன்றது வேரியபிள் மேட்ரிக்ஸ். அப்போ எக்ஸ் ஒய் எடுத்துட்டாச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு A inverse இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். -2 5 1 -2 எடுத்தாச்சு. அடுத்து பியோட ஃபார்மேட் என்னென்னா கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸு. ஸோ பி வந்து கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் என்ன வச்சுருக்கோன்னு பாருங்கள், -2 -3 அதை அப்ளை பண்ணுறோம். ஸோ -2 -3 அப்ளை பண்ணிட்டாச்சு. என்ன பண்ணுறோன்னா எக்ஸு ஒய் ஏதாச்சும் ரோ பை காலம் மெத்தட், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மெத்தட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2 × -2 +4 5 × -3 -15. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 1 × -2 -2 -× +2 × 3 6. ஸோ இப்போ என்ன சொல்கிறோம் எக்ஸு ஒய் தென் சிம்பிளிஃபிகேஷன் கேட்ட -11 இது வந்து 4 -11 and 4. ஏன்னா ஆஃப்டர் த சப்ராக்ஷன் 4 - 15 -11 தென் -2 + 6 வந்து +4 இருக்கும். ஸோ இட் இஸ் a 2x2. இட்ஸ் a 2 row 1 column 2x1 matrix. இது 2 row 1 column 2x1. Both the matrix same order, so we can equate the corresponding elements because both the matrices are equal. But therefore we can take the solution as what is that, x is equal to -11, y is equal to 4. So the first question completed. Okay students, இப்போ exercise number 1.3 அதில் வந்து question number 1 பார்க்குறோம். 1 வந்து என்னென்னா solve the following system of linear equation by the matrix inversion method. So 3 linear equation with a 3 variable given. So x, y, z are the 3 variables. இப்போ இந்த 3 linear equation is not in a proper format. ஏன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், அந்த மாதிரி மாற்றி ப்ராப்பர் ஃபார்மேட்டுக்கு எழுதுறீங்க. அப்போ the given equation becomes அப்போ x + y + z அந்த -2 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இட்ஸ் become +2. 6x - 4y + 5z that is equal to 31. Then 5x + 2y + 2z equal to 13. So it is a proper format of the 3 linear equation. It is a non-homogeneous equation. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு we have a constant, அதனால் இது பேர் வந்து non-homogeneous equation அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து இந்த லீனியர் ஈக்குவேஷனோட மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு முதல்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்யணும், இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். ஸோ த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த given system of equation is Ax equal to B. Capital letter we are going to use capital A into x equal to B. So A is the coefficient matrix. இப்போ x, y, z ஓட coefficients ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணுங்கள். இதோட coefficient 1 1 1. அப்போ ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட்டட். செகண்டில் வந்து 6 - 4 5. செகண்ட் ரோ கம்ப்ளீட்டட். தேர்டில் வந்து 5 2 2. தேர்ட் ரோ கம்ப்ளீட்டட். ஓகே, now the variable x, y, z are the variable. ஸோ அதை வந்து ரோ மேட்ரிக்ஸாக எழுதிட்டாச்சு. சரி, இது வந்து ஒரு காலம் மேட்ரிக்ஸாக எழுதியாச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வந்து 2 31 13 இருக்குது, அது ஒரு காலம் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிட்டாச்சு. இதான் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட், மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த given system of linear equation. இதுக்கடுத்து நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் நம்ம அப்ளை பண்ணணும். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக x is equal to A inverse of B. இதான் அதனோட ஃபார்முலா.
அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், we need a A inverse. A inverse இருந்தால் தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். இப்போ A inverseக்கு நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற மெத்தட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அந்த மெத்தடை இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? அப்போ இன்வர்ஸ் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சிங்குலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதான் ஆக்சுவலி ஏ மேட்ரிக்ஸ். இதோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பென்ஷன் வித் ஃபஸ்ட் ரோ எக்ஸ்பெண்ட் பண்ணோம்னா +1 இன்ட்டு இது பண்ணிட்டோம்னா ரோ காலம் எலிமினேட் பண்ணிங்கன்னா -4 5 2 2 ரைட்டு. அண்ட் இட்ஸ் அ ப்ளஸ், அப்புறம் இது வந்து மைனஸ், அப்போ -1 பண்ணிட்டோன்னா எலிமினேட் த ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் 6 5 6 5 5 2 தென் +1. ஸோ ப்ளஸ் மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ இதை எலிமினேட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலிமினேட் பண்ணிங்கன்னா 6 -4 5 2. ஓகே, now expand with this 1 into 4 into 2 -8 minus of 5 into 2 10 -1 into 6 into 2 12 -5 5 are 25. Then +1 into 6 2 are 12 minus of 5 4 are 20 -20. அப்போ minus of minus +20, right? And then 1 into இது பண்ணிங்கன்னா minus of 18 -1 into இப்போ -13 +1 into இங்கே வந்து 32 12 plus 20 வந்து 32, right? And then 1 into -18, so minus into minus +13 +32. And then இப்போ நம்ம வேல்யூ பார்க்குறோம். இப்போ -18 + 13 எடுத்துட்டோம்னா you will get a result is -5. இப்போ -5 + 32 now we have 27. Okay, 27. Determinant of A is equal to 27. But determinant of A not equal to 0, but that is A inverse exists. A inverse exists. Right. இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா adjoint of A பார்க்குறோம். ஏன்னா adjoint of A தெரிஞ்சால் தான் நம்ம A inverse பார்க்க முடியும். ஸோ adjoint of Aக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு Aக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் AIG எடுத்துக்கிறீங்க. கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்னா அகெயின் சிம்பிள் நம்மகிட்ட என்னென்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் நல்லா தரவாக பார்த்துட்டீங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போடுறோம். இப்போது இதில் எந்த இதை யூஸ் பண்ணிக்கிறோம்னா இந்த மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். ஏ மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இது பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் 1ஓட மைனர், ஃபஸ்ட் வந்து ப்ளஸ்ஸு மைனர் எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எலிமினேட்டட், we have -4 5 2 and 2 and the second one is a minus of. இப்போ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலிமினேட்டட் 6 5 5 2 6 5 5 2. தென் தேர்ட் ஒன் இஸ் அ ப்ளஸ், அது தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலிமினேட் பண்ணிங்கன்னா 6 -4 5 2 5 2. ஓகே, அண்ட் செகண்ட் ரோ எடுத்துகிட்டிங்கன்னா செகண்ட் ரோவில் ஸ்டார்ட் வித் மைனஸ் சிம்பிள் வித் மைனர். அப்போது இது என்ன செய்யணும், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எலிமினேட்டட் 1 1 2 2 1 1 2 2. அடுத்தது ப்ளஸ் போட வேண்டியதில்லை. அப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் எலிமினேட்டட் 1 1 5 2 1 1 5 2 அண்ட் தென் மைனஸ் ஆஃப். இப்போ தேர்ட் காலம் செகண்ட் ரோ எலிமினேட்டட் 1 1 5 2 1 1 5 2 1 1 5 2, ரைட்டு. அண்ட் லாஸ்ட் ரோவுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள். அப்போ என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு காலம் தேர்ட் ரோ எலிமினேட்டட் 1 1 -4 5 1 1 -4 5 then minus of for 2 cofactor for 2 is eliminate the third row second column 1 1 6 5 1 1 6 5, right? And then plus and then third row third column 1 1 6 minus 4 1 1 6 minus 4. Okay, AIG completed, cofactor matrix completed. Okay, further simplification. So we have AIG. So minus 4 into 8 minus 8 formula minus 2 into 5 10, then minus of 6 into 2 12 minus 5 5 are 25, then 6 2s are 12 minus 5 4s are 20 minus 20, but it is a plus 20 plus 20. Okay, now this is a minus of 1 into 2 minus 1 into 2, then 1 into 2 2 minus 1 into 5 5, then minus of
1 into 2 2 minus 1 into 5 5. Then 1 into 5 5 minus plus 4. So minus of 1 into 5 5 minus 1 into 6 6. Then 1 into minus 4 minus of 1 into 6 6. Okay. Further simplification. Aij. Further simplification எடுத்தனா என்ன ஆகும்னா that is an first one minus 18. Second one is minus of 25 minus 12 minus 25 வந்து minus 13 minus of minus என்ன plus 13. Right. இங்கே பார்த்தீங்கன்னா 12 plus 20. அப்போ we have a 32. Then minus 4 minus 2 plus 2 0. Minus 0 just it is a 0. அப்போ it is a 2 minus 5 minus 3. Then இங்கே வந்து minus 3. அப்போ it become a plus 3. Then it is a 9. It is a 9. Then இங்கே வந்து 5 minus 6 வந்து minus 1 minus minus plus 1. Then minus 6 minus 4 வந்து minus 10. Okay. Right. Cofactor matrix completed. இப்போ என்ன செய்யணும் adjoint of A வரணும். adjoint of A வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் AIJ transpose எடுக்கிறோம். AIJ transpose அப்படின்றது என்ன வரும்னா minus 18 13 32 அடுத்து வந்து 0 minus 3 3 9 1 minus 10 இதுக்கு transpose. So adjoint of A is equal to இப்போ என்ன செய்யறோம்னா first column into first row அப்போ minus 18 0 9 second column into second row 13 minus 3 1 second column into the second row third column into the third row 32 3 minus 10. Right. Then we need a inverse. The formula we are going to write the formula for A inverse. A inverse ஓட formula என்னன்னு பார்த்தீங்கன்னா A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. இது வந்து A inverse ஓட formula. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா A inverse equal to 1 by determinant of A 27 பார்த்தோம். adjoint of A பார்க்கும்போது என்ன செய்யணும் மைனஸ் ஆஃப் 18 0 9 13 minus 3 1 32 3 minus 10 33 3 minus 10. ஓகே இப்போ A inverse completed. இப்போ சொல்யூஷன் ஃபார்முலா எடுத்துக்கிறோம். சொல்யூஷன் ஃபார் த லீனியர் ஈக்குவேஷன் அதுக்கு வந்து எக்ஸ் ஆக்சுவல் ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு A inverse ஆஃப் B அப்படின்னு எடுக்கிறோம். ரைட். இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம். எக்ஸ்ன்றது ஆக்சுவலி வேரியபிள் மேட்ரிக்ஸ். வேரியபிள்ன்றது எக்ஸு ஒய் இசட்டு அண்ட் A inverse இப்போ தான் பார்த்துருக்கோம் 1 by 27 இன்ட்டு என்ன இருக்குது மைனஸ் ஆஃப் 18 0 9 13 minus 3 1 32 3 minus 10 into B. B என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த மேட்ரிக்ஸில் பி நம்ம சம்மில் கொடுத்துருப்பாங்க 2 31 13 2 31 and 13 எடுத்துட்டாச்சு. ஓகே இன்னும் ஃபர்தராக இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 1 by 27 அப்படி தான் இருக்கும். இதை வந்து ரோ பை காலம் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆஃப் 18 into 2 36 0 into 31 plus 0 அடுத்து 9 into 13 9 into 13 அப்போ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 3 is 27 remaining 2 to 11. ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 2 into 13 இது வந்து 26 then plus into minus minus 31 into 3 31 into 3 31 into 3 3 3 is 9 93 then 1 into 13 plus 13. Right. Then third row first column 32 into 2 64 then plus into plus 93 plus 93 3 into 31 plus 93 and plus into minus minus 10 into 13 130. ஓகே இப்போ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் எடுக்கிறோம். 1 by 27 எடுத்துட்டாச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன் 117 வந்து 117 அதில் மைனஸ் 36 பண்ணோம்னா we have the result is 81. அடுத்து வந்து என்ன செய்யணும் 26 + 13 ஆட் பண்ணிங்கன்னா 39 minus 93 minus 54 அப்படி நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஆட் பண்ணிங்க 64 + 93 ஆட் பண்ணிங்கன்னா 157 minus 130 அப்படின்போது we have only that 27.
157 minus 127. Actually it is a x, y, z format. So again it's a variable x, y, z, x, y, z, and then each and every element is multiplied with 1 by 27. இப்போ 1 by 27 into 81. அப்போ 81 divided by 27. Next one is minus 54 divided by 27. Next 27 divided by 27. 27 divided by 27. இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 27 நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 times 7 3s are 21, 6 plus 2 18. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இட்ஸ் 2 time. இதை கேன்சல் பண்ணால் 1 time. ஸோ the final result is x, y, z, x, y, z, that is equal to நம்ம கிடைச்ச ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 minus 2 and then 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு வரும்போது என்ன வரும்னா சொல்யூஷன் x is equal to 3, y is equal to minus 2, z equal to 1. Z equal to 1. ஸோ எதனால் இது நம்மளை ஈக்குவேட் பண்ணால் 2 மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல். எதனால் ஈக்குவல்? இதோட ஆர்டர் வந்து 3 row 1 column 3 cross 1. இதோட ஆர்டர் வந்து 3 row 1 column 3 cross 1. அதனால் என்ன சொல்ல we can equate the corresponding element x equal to 3, y is equal to minus 2, z equal to 1. ஸோ இதோட சம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. Okay student, exercise number 1.3, second question. If A is a one matrix and B is another one matrix, these two matrices are square matrices and the order is 3 cross 3. Using these two matrices, find the product of AB and BA and hence solve the system of equations. So the 3 linear equations கொடுத்திருக்காங்க with the 3 variable. இதை நம்ம அதை சால்வ் பண்ணணும். ரைட், இது ஒரு நல்ல ஐடியா. இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஏபி, ஏ அண்ட் பி நான் பண்ணுறேன். ஸோ ஏபி ஃபஸ்ட்டு டேக் த ஏ மேட்ரிக்ஸ். what is the A matrix actually? minus 5 1 3 7 1 minus 5 1 minus 1 1. And B is here 1 1 2 3 2 1 2 1 3. right, and the product rule already we know, row by column method. அதில் தான் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா 1 into minus 5 into 1 minus 5 plus 1 into 3 plus 3 3 into 2 6 plus 6. first row first column complete. first row second column minus 5 into 1 minus 5 plus 1 into 2 2 plus 3 into 1 3. then first row third column minus 5 into 2 minus 10 plus 1 into 1 1 plus 3 into 3 9. first row first column second column third column complete. now the second row with the first column 7 into 1 7 plus 1 into 3 3 minus 5 into 2 10. second row second column 7 into 1 7 plus 1 into 2 2 minus 1 into 5 5. then second row third column 7 into 2 14 plus 1 into 1 1, then minus 5 into 3 minus 15. third row first column 1 into 1 1 minus 1 into 3 minus 3 1 into 2 2 plus 2. third row second column 1 into 1 1 minus 1 into 2 minus 2 1 into 1 1. third row third column 1 into 2 2 minus 1 into 1 minus 1 1 into 3 3 plus 3. okay, now AB is equal to further simplification. இதில் பார்த்தீங்கன்னா minus 5 இருக்குது. minus 5 இதை ஆட் பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்னன்னா minus 2 வரும். minus 5 plus 3 minus 2 minus 2 plus 4 minus 2 plus 6 வந்து plus 4 வரும். அடுத்து வந்து minus 5 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா plus minus 5 plus 5 0 ஆயிரும். then minus 10 plus 10 0. ரைட்டு, இங்கே 10 plus 10 minus 10 0. then இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா 9 minus 5 வந்து 4. then 15 minus 15 0. here plus 3 minus 3 0. then இங்கே என்னன்னா plus 2 minus 2 0. இது ஆட் பண்ணி 5 minus 1 வந்து 4 வரும். ரைட்,
ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா, if you take 4 is common, 4 காமன் எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா 1 0 0 0 1 0 0 0 1 இந்த மாதிரி இருக்கும். ஸோ the conclusion is AB is equal to என்ன சொன்னோம்னா 4 into I3, identity 3. Okay, one part completed. Now we take the AB completed. Now we are going to do the BA பண்ண போகிறோம், product of B and A. So BA பார்க்குறேன். First B matrix, அடுத்தது A matrix. What is the first B matrix is 1 1 2 3 3 2 1 2 1 3. B matrix product with the A matrix. What is the A matrix? Minus 5 1 3 7 1 minus 5 1 minus 1 plus 1. Again row by column method. 1 into minus 5 minus 5, 1 into 7 7 plus 1 into 2 2. First row first column, first row second column. 1 into 1 1 plus 1 into 1 1 minus 2 into 1 2. Then first row third column. 3 into 1 3 minus 1 into 5 5 plus 2 into 1 2. Okay, second row first column. 3 into 5 minus 15, 7 into 2 14 plus 1. Second row second column. 3 into 1 3 plus 2 into 1 2, 1 into minus 1 minus 1. Second row third column. 3 into 3 9, 2 into minus 5 minus 10, 1 into 1 1. Third row first column. 2 into minus 5 minus 10, 1 into 7 on the plus 7, 3 into 1 3. Third row second column. 2 into 1 2 plus 1 minus 3. Third row third column. 2 into 3 6 minus 5 plus 1 into 3 3. So that is equal to what would happen? இது ஆட் பண்ணும்போது minus 5 plus 7, some plus 2 plus 2 வந்து 4 வரும். plus 2 minus 2 0, plus 5 minus 5 0, then plus 15 minus 15 0. இப்போ என்னன்னா 5 minus 1 4, then plus 10 minus 10 0, then plus 10 minus 10 0, then plus 3 minus 3 0, then 9 minus 5 வந்து 4. Okay, if we take 4 as common, what happened? 1 0 0 0 1 0 0 0 1. So the product of B and A is equal to 4 into I3, identity matrix 3. இது ரெண்டும் முடிச்ச பிறகு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். அதான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், அதான் இம்பார்ட்டன்ட் ஐடியா. அதை எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி, ப்ராடக்ட் ஆஃப் பி அண்ட் ஏ, இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஏபி சீக்குவல் டு பிஏ சீக்குவல் டு, நமக்கு ரெண்டு ஒரே ஆன்சர் தான், 4 into I3 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம பண்ண இந்த ப்ராடக்ட்லேருந்து நமக்கு கிடச்சிது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ வாண்ட் டு டிவைடட் பை 4 டிவைட் பண்ணி வரேன். இந்த ஹோல் ஈக்குவேஷன் டிவைடட் பை 4 அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா 1/4 into A B சீக்குவல் டு B into 1/4 into A. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். 1/4 into A, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 4/4 வந்து ஒன்றா வந்துடும். ஒன்லி we have I3ன்னு இருக்கும். we have the I3. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா இதுக்கு ஒரு ரிசல்ட் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் தான். என்னென்னா A inverse into A, that is equal to A into A inverse, that is equal to I அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. ஒரு மேட்ரிக்ஸ் அதோட இன்வர்ஸ் இல்லை இன்வர்ஸ் அதோட மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம கிடைக்கிறது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வித் த என். ஓகே, அது எந்த ஆர்டர் 2x2 இருக்கலாம், 3x3 இருக்கலாம், இது இருக்கலாம். ஸோ இதோட இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னா ஏஏ சேமாக இருக்க மாதிரி இங்கே பி அண்ட் பி தான் சேமாக இருக்குது. அந்த இந்த இது இன்வர்ஸும் அதுவே நம்ம இன்வர்ஸாக எடுத்துக்கலாம். அப்போ தேர்ஃபோர் என்ன கன்க்ளூஷன் வரலாம்னா ஹென்ஸ் என்ன எடுத்துக்கோம்னா பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ பினா அதோட இன்வர்ஸ், இது பினா அதோட இன்வர்ஸ். அப்போ பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/4 into A, 1/4 into ஏன்ற கான்செப்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ என்ன செய்கிறோம்னா ரைட் the given system of equation.
Write the given system of equation in matrix form. In matrix form, we get matrix formல எழுதுனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. matrix form we get. நம்ம வந்து அந்த given equations எடுத்துக்கிறோம். given equations என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 3 equations. இந்த 3 equations இப்போ நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத போகிறேன். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கோஎஃபிஷியன்ஸை வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். கோஎஃபிஷியன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 1 2 இருக்குது. அடுத்து இதனோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 3 2 Z2ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 1 3 அப்படின்னு இருக்குது. ஸோ 1 1 2 3 2 1 அடுத்து வந்து இருக்குது 2 1 3 இருக்குது. இதனோட வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா XY Z இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 1 7 2 அப்படின்னு இருக்குது. இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து இந்த கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஸோ இதை கன்வர்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஆக்சுவல் ஃபார்மேட் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். தட் இஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக கிவன் மேட்ரிக்ஸோட எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி மேட்ரிக்ஸோட மேட்ச் ஆகுது. 1 1 2 3 2 1 2 1 இது பி மேட்ரிக்ஸோட மேட்ச் ஆகுது இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து. அப்போ இந்த இடத்துல நான் பின்னு போட்டுக்கிறேன். இட் இஸ் அ பி வித்து இந்த வேரியபிள் மேட்ரிக்ஸு XY Z தட் இஸ் ஈக்குவல் டு 1 7 2 இந்த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பதில் பின்னு அப்ளை பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எடுத்துக்கிட்டோம். அடுத்து என்ன செய்கிறோம்னா போத் சைடு இப்போ ரெண்டு சைடு நான் என்ன செய்கிறேன் பி இன்வர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறேன் வச்சு முன்னாடி பி இன்வர்ஸ் ஆப்ரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐன்னு மாறிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து ஐ இன்ட்டு த மேட்ரிக்ஸ் இதே தான் வரும். என்ன வரும் XYZ அப்படி வரும். இந்த சைடு நம்ம பி இன்வர்ஸ் பண்ணும்போது பி இன்வர்ஸ் ஆஃப் 1 7 2 இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ ரெண்டு கூட இந்த சைடு பி இன்வர்ஸ் இங்கேயும் பி இன்வர்ஸ் ப்ரீ மல்டிபிள் பண்ணுறேன். ரெண்டு சைடு பி இன்வர்ஸ் ப்ரீ மல்டிபிள் பண்ணும்போது பி இன்ட்டு பி இன்வர்ஸ் வந்து ஐ வரும். அப்போ ஐ இன்ட்டு த மேட்ரிக்ஸ் வந்து இதே திருப்பி நமக்கு வந்துடும். இந்த சைடு ப்ரீ மல்டிபிள் பி இன்வர்ஸ் இந்த அப்படியே இருக்குது. ரைட்டு. இப்போ நீ அடுத்து சிம்பிள் ஒர்க்கு தான். நம்ம என்ன பண்ணுறோம் பி இன்வர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி வந்து பி இன்வர்ஸோட ஃபார்மேட் பார்த்து வச்சுருக்கோம். அதை நம்ம அப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து என்ன எடுத்துக்கிட்டோம்னா XYZ அப்படி இருக்கட்டும். XYZ மேட்ரிக்ஸ் அது அப்படி இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இங்கே மேலே பாருங்கள் என்ன பார்த்துருக்கோம். பி இன்வர்ஸ் வந்து பி இன்வர்ஸ் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ட்டு ஏன்னு பார்த்துருக்கோம். 1/4 இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸு இது வந்து 1 7 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக தான் அந்த பி இன்வர்ஸு இந்த பி இன்வர்ஸை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். பி இன்வர்ஸ் அப்ளை பண்ணும்போது 1/4 இன்ட்டு ஏ இன்ட்டு திஸ். ஓகே, இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஃபர்தர் அதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து XYZ 1/4 இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸ் அகெயின் இங்கே வர கொடுத்துருக்க சம்மில் வந்து பார்க்குறோம். கொடுத்துருக்க சம்மில் ஏ மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5 1 3 இருக்குது. 7 1 -5 இருக்குது. 1 -1 1 இருக்குது. -5 1 3 7 1 -5 1 -7 1 இருக்குது. அடுத்தது கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் as it is what is that 1 7 2 அப்படி எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, இங்கே வந்து 1/4 அப்படி எடுத்துக்க. இப்போ மல்டிப்ளிகேஷன் ரோ பை காலம் மெத்தட் மல்டிப்ளிகேஷன் -5 இன்ட்டு 1 -5 1 இன்ட்டு 7 7 2 இன்ட்டு 3 6. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 7 இன்ட்டு 1 7 ப்ளஸ் 1 இன்ட்டு 7 7 -5 இன்ட்டு 2 -10. தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 1 இன்ட்டு 1 1 -1 இன்ட்டு 7 -7 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 2 எடுத்துட்டாச்சு. ஸோ திஸ் இஸ் அ XYZ மேட்ரிக்ஸ். இப்போ இந்த அளவுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, இது ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் வரும்போது என்னன்னா இங்கே அகெயின் XYZ இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1/4 அப்படி இருக்கட்டும். இங்கே ஆட் பண்ணுறோம் -5 + 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 வரும். +2 + 6 வந்து +8. அடுத்து வந்து 7 + 7 14 14 - 10 அப்படின்னு போகும்போது +4 மட்டும் வரும். 1 - 7 வந்து -6 -6 + 2 அப்போ -4 வரும். -6 + 2 -4. இப்போ 1/4 is the scalar multiple of this matrix. அப்போ each and every element is multiplied with 1/4. Otherwise we can take 4 as common. இதில் எல்லாத்துலேயும் 4 காமனாக எடுத்துகிறேன்.
அப்படி 4 காமன் எடுக்கும்போது என்னன்னா எக்ஸ் ஒய் இசட்டுங்க அப்படி இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஸ்கேலார் வந்து காமன் எடுக்கலாம். இப்போ இதில் 4 காமன் எடுத்துட்டோம்னா இப்போ 4/4 அப்படின்னு வரும். அதை 1/4 × 4 கூட அப்படி எடுத்துக்கிறேன். 1/4 × 4 காமன் எடுத்த பிறகு என்ன இருக்குன்னா 2 4s are 8, 1 4s are 4, இங்கே வந்து -1 அப்படின்னு வரும். இப்போ இந்த 4 கேன்சல் பண்ணிவிட்டு அது 1 டைம் 1 × 1 அதே தான் வரும். அப்போ 1 × the matrix again the same matrix. அப்போ நமக்கு என்ன இருக்கும்னா வந்து எக்ஸு ஒய் இசட் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு கிடச்சிருக்க எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 1 -1 இதான் நமக்கு கிடச்சிருக்கு. 2 1 -1. இப்போ பார்த்தீங்கன்னா போத் மேட்ரிக்ஸ் ஆர் சேம் ஆர்டர். இது வந்து 3 row 1 column 3 × 1, இதுவும் 3 row 1 column. அப்போ ரெண்டு சேம் ஆர்டர்னால we can equate the corresponding elements. அப்போ சொல்யூஷன் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா therefore solution x is equal to 2, y is equal to 1, z is equal to -1. இதான் சொல்யூஷன். ஓகே, இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ஒரு நல்ல ஐடியா. 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபி, ரெண்டோட ப்ராடக்ட் பார்க்குறோம். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் மல்டிபிள் வித் ஐடென்டி மேட்ரிக்ஸ் அந்த ஃபார்மேட்டில் வருது. அதை வச்சுட்டு நம்ம அனதர் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அனதர் 1 செட் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது, அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.